எடுத்துக்கோங்க. ஏழைங்க விடு, கவனிப்புல ஏதாவது குறை இருந்தா தப்பா நினைச்சுக்காதீங்க. சேச்சே, என்ன நீங்க? ஏழ்மைங்கிறது பணத்துல தாங்க, மனசுல கிடையாது. இந்த காலத்துல யார் இப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க சொல்லுங்க? எங்களுக்கு இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். இங்க பாருங்க, நாங்களும் ஏழ்மையில இருந்து வளர்ந்தவங்க தான். கஷ்டம்னா என்னன்னு எங்களுக்கும் தெரியும். ஏழ்மையில இருக்கிற அன்பும் நம்பிக்கையும் பணம் வந்ததுக்கு அப்புறம் கிடைக்குமான்னு நீ தெரியாது. சொல்றது உண்மைதாப்பா. பணம் வந்தா நம்பிக்கை, தெய்வம், பண்பு இதெல்லாம் காத்துல போயிடும். அந்த பணங்கிற விஷயம் எப்படிதான் மனுஷனோட கண்ணை கட்டி போடுதோ. ஆனா உங்க பொண்ணை பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களோட இந்த பொண்ணை ஒப்பிட்டா இந்த பொண்ணு ஒரு தேவதை. கேட்டிங்களா? நீங்க ஏன் கண்ணுக்கு மட்டும் இல்ல, எல்லாரும் கண்ணுக்கும் தேவதையா தான் தெரியுறீங்க. இப்பவாவது புரிஞ்சுதா நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு? சொல்லுங்க, நீங்க ஓன்னு சொன்னா உடனே கல்யாணம் பண்ணி. நம்ம மல்லி கூட அப்படிதாமா, ரொம்ப லட்சணமான பொண்ணு. இவளை பார்க்கும்போது சாக்ஷாத் அந்த அம்மனையே பாக்குற மாதிரி இருக்கு. கல்யாணத்தை பத்தி ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னும் இவ சின்ன பொண்ணுதான், கல்யாண வயசெல்லாம் வரல. அதுவும் இல்லாம நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும்ல. குணம் இருந்தா வேலை இல்ல, இதுல வேலை பணம் ரெண்டும் இருந்தா குணம் இருக்கிறது இல்ல. எல்லாம் கலிகாலம். அம்மன் தாலியை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. இந்த கொடுமையை எங்க போய் சொல்றது சொல்லுங்க? எனக்கு இன்னும் கூட நம்பிக்கையே வர மாட்டேங்குது. இல்ல அம்மனோட தாலியை போய் யாராவது திருடுவாங்களா? பேராசக்காரங்க, அவங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்காது. அந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் மகமாய் சும்மா விட மாட்டா. லலிதா சகசர நாமத்தை படிச்சு எத்தனையோ பொம்பளைங்க அவங்க கழுத்துல இருக்க தாலிய காப்பாத்திட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட அம்மனுடைய திருமாங்கலியத்தையே களவாட துணிஞ்சிருக்காங்க அப்படின்னா அம்மன் அவங்கள சும்மாவா விடுவா? அந்த சாபம் அவங்கள சும்மா விடாது. ஆனா நாளைக்கு பூஜை எப்படி அத்தை நடக்கும்? திருமாங்கல்யம் கிடைக்கலையே. சக்கராபுரிக்கு கேடு காலம் வந்துருச்சு போல இருக்கு. யார் என்ன பண்ண முடியும்? அம்மனோட கழுத்துல அந்த போலி தாலியை பார்க்கும்போது மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா நாளைக்கு சாயங்காலம் அம்மனுக்கு பூஜை நடந்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா அம்மனுக்கு சக்தி கிடைக்காது. அங்கிள், ஏங்க அமிர்தா, ஒரு நிமிஷம் அங்க பாருங்க. அந்த பையனை பார்க்கும்போது பாவம்னு தோணல? பாவம் பார்க்கறதுக்கு என்ன இருக்கு? அதுக்கு தான் சொல்லுவாங்க பொண்ணுங்க மனசு கல்லுன்னு. அங்க பாருங்க, காதல்ல பட்டு நொந்து போயிருக்கான். சாமி முன்னாடி தனியா நிக்கிறான். ஒரு பையன் ஒரு பொண்ணை எந்த அளவுக்கு ஆழமா காதலிக்கிறான்னு என்ன பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டாம். பங்காரிய பாருங்க, என்னையும் பாருங்க. உங்களுக்கு இப்ப எதுவுமே தோணல? எனக்கு தெரியுங்க, இந்த உலகத்துல காதலுக்காக ஆம்பளைங்க தாங்க சாகுறாங்க. பொண்ணுங்க சாகிறதுக்கு உதவி செய்யறாங்களே தவிர அட்லீஸ்ட் ஒரு வாட்டி கூட எனக்காக நீ சாக வேண்டாம், நானும் நீ சேர்ந்து வாழலான்னு சொல்லவே மாட்டாங்க. நீங்களாவது சொல்லுவீங்களா? அமிர்தா, எங்க அமிர்தா நில்லுங்க. ஏதோ எனக்கு அதிர்ஷ்டம் தான், நீங்க கோவிலுக்கு வரேன்னு சொன்னதே என் புண்ணியம் தான். இருந்தாலும்
நான் சொன்னது உண்மைதானே. நானும் பங்காரி எல்லாம் ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ், அவ்வளவுதான். எங்களை மாதிரி காதலிக்கிறவங்க ஊருக்கு ஊரு தெருவுக்கு தெருவா கிடைப்பாங்க. எங்க அமிர்தா, எங்க நில்லுங்க. எனக்கு என்ன பண்றதுனே ஒண்ணுமே புரியல. சுந்தரி செத்து இவ்வளவு நாள் ஆகியும் அவளை என்னால மறக்க முடியல. எப்பவும் அவ ஞாபகமாவே இருக்கு. எனக்கு அவ செத்ததுக்கு பழி வாங்கியே ஆகணும். அவ சாவுக்கு காரணமானவங்களை என் கையாலே தண்டிக்கணும்னு தோணுது. ஆனா மல்லியை விட்டு விலகுறதும் அநியாயம் தானே. நான் ஏன் அவளை விட்டு விலகணும்? நமக்கு பிடிச்சவங்க எப்பவுமே நம்ம கூடவே இருக்கணும்ல. ஆனா ஐயா என்னன்னா, மல்லியை விட்டு விலகியே இரு, அதுதான் எல்லாருக்கும் நல்லதுன்னு சொல்றாரு. எனக்கும் அப்பப்ப அவர் சொல்றதுதான் சரின்னு தோணுது. ஆனா என்ன பண்றது, மல்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அதை என்னால அவகிட்ட சொல்ல முடியல. எத்தனை நாள் தான் என் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது? எனக்கு என்ன பண்றதுன்னு எதுவுமே புரியல. எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு மல்லிய ரொம்ப பிடிக்கும்ல. எதுக்கு இப்ப இங்க வந்த? நீ மேல சொல்லு. மல்லிய உனக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரியும், பிடிக்கும் தானே. நான் வேற ஏதோ சொல்லிட்டு இருந்தேன். நீ ஒருத்தி எதுக்காக என்ன அடிச்ச? பைத்தியக்கார மாதிரி நின்னு தனியா பேசிட்டு இருக்க. ஆமா, நான் பைத்தியக்காரன் தான். போ. யோ நில்லையா? நான் திரும்ப திரும்ப சொல்றேன், என் பின்னாடியே வராத. வருவ, என்ன பண்ணுவ? பாருங்க, உண்மையான காதல்னா அதுதாங்க. அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு ஒண்ணுமே தோணலையா? எப்படி தோணும்? உங்க மனசுதான் கல்லுன்னு நிரூபிச்சிட்டீங்களே, அவ்வளவுதான். காதல் காதலன்னு சாகிறது எங்களை மாதிரி ஆம்பளைங்க தான். அம்மா திரிபுர சுந்தரி, நீதாம்மா காப்பாத்தணும். நீங்க வரமாட்டீங்க. நான் கோவிலுக்குள்ள போய் வேண்டிட்டு வரேன். என்ன வேண்டிட்டு வருவேன்னு கேட்க மாட்டீங்களா? சரி, நானே சொல்றேன். உங்களுக்கு தாலி கட்டுற அதிர்ஷ்டம் சீக்கிரம் கிடைக்கணும்னு வேண்டிக்க போறேன். சரி, அதுக்கே இவ்வளவு கோவப்படுறீங்க? நான் உள்ள போயிட்டு வரேன். அப்பா, மல்லி, பிரசாதத்துக்கு தானே வந்த. மடப்பள்ளி கிட்ட இருக்கு, போய் எடுத்துக்க. அது இல்லப்பா. எனக்கு நிறைய வேலை இருக்குமா. இன்னும் பிரசாதம் பண்ணணும். இன்னைக்கு விசேஷ பிரசாதம் வேற பண்ணணுமா. சாயந்தரம் சுமங்கலி பூஜை வேற இருக்குல்ல. தாலி கிடைக்கலனாலும் பூஜையை நிறுத்தக்கூடாதுன்னு சாஸ்திரி ஐயா சொல்லிருக்காரு. என்ன பண்ண போறாங்களோ, நமக்கு எதுக்கு ஐயோ, அதெல்லாம். அது இல்லப்பா. நான் சொல்ற விஷயத்த கேளுங்க. நான் ஊருக்கு வெளியில போனேன்ல. தனியா எதுக்காக நீ ஊருக்கு வெளியே போன? என் கூட பங்காரி இருந்தான்ப்பா. அங்க போலீஸ்கார மாரியப்ப தனியா இருந்தான்ப்பா. நமக்கு அவங்கள பத்தி எல்லாம் வேண்டாம். அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம். ஒரு தடவை அவங்க விஷயத்துல தலையிட்டு பட்ட அவஸ்தை பத்தாதா? ஐயோ, அதெல்லாம் கிடையாதுப்பா. அவன் ஏதோ சூழ்ச்சி பண்ற மாதிரி தெரிஞ்சதுப்பா. நமக்கு அதெல்லாம் வேண்டாம். நாம ஏன் அதுல தலையிடணும்? உனக்கு எதுக்கு அதெல்லாம் சொல்லு. அந்த மாரியப்பனை பார்க்கும்போது எனக்கும் உண்மையிலேயே அவன் கெட்டவன்னு தான் தோணுது. அவன் நட உட பாவனை எதுவுமே அந்த சரியில்லை. ஆளே சரி கிடையாது அமிர்தா. அவன் எதையோ காவல் காக்குற மாதிரி தோணுச்சுப்பா. நீ என்ன பார்த்த சொல்லு. ஊர்ல இருந்து கொஞ்ச தூரம் வெளியில போனா ஒரு எல்லையம்மன் கோவில் இருக்கு. அங்க ஒரு பாம்பு புத்து இருந்துச்சு. அந்த பாம்பு புத்துக்கு காவல் காக்குறான். என்னத்தை தான் காவல் காக்குறான்? பாம்பு புத்த காவல் காக்குறானோ? ஏய், புத்த காவல் காக்குற அளவுக்கு அவன் என்ன மூளை கெட்டவனா? இந்த விஷயத்தை இதோட விட்டுடு. உனக்கும் சொல்றேன் அமிர்தா, இந்த விஷயத்துல இவ கூட சேராத, புரியுதா? அம்மனை தரிசனம் பண்ணி அவளுக்கு சேவை செய்யணும்னு அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க. எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை எல்லாம்? சேகரா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். சொல்லுங்க ஐயா. மல்லிக்கு இன்னைக்கு நாள் சரியில்லை. அதனால அவ வீட்டை விட்டு வெளியே வந்திருக்க கூடாது. நீ வீட்டுக்கு அனுப்பு. என்னங்க ஐயா சொல்றீங்க? நாள் சரியில்லைன்னா எப்படி? எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. மல்லியோட உயிருக்கு ஆபத்து வர்ற மாதிரி. அந்த அம்மனே சொல்ற மாதிரி இருந்தது. ஆமாப்பா, சுந்தரி இறக்குறதுக்கு முன்னாடி கூட இப்படித்தான் எனக்கு கனவு வந்துச்சு. அப்ப இது வெறும் கனவு தானேன்னு நானும் சும்மா இருந்துட்டேன். அதுதான் நான் பண்ண முட்டாள்தனம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு உனக்கே தெரியும்ல. அப்படின்னா சரிங்க ஐயா, நான் இப்பவே அனுப்பிடுறேங்க ஐயா. நீ உடனடியா வீட்டுக்கு ஒரு வேலை பண்ணு. நீயே இவளை வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுரு. நீ வர வரைக்கும் இங்க வேற யாராவது பார்த்துக்கிட்டு. ரொம்ப நன்றிங்க ஐயா. கிளம்புறோம். வா.